காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா, கன்வெர்ட்டிங் அ ஸ்பெசிஃபிக் டே இன்டு இயர், வீக் அண்ட் டேஸ். இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா, அது வந்து நான் இப்போ 365 டேஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா, எனக்கு 1 இயர் காட்டணும், 0 வீக்ஸ் 0 டேஸ் அப்படி காட்டணும் எனக்கு. அதுமாதிரி நம்ம டேஸ் என்ன என்ட்ரு பண்ணுறோமோ அது இயர் அந்தமாரி காட்டணும். இப்போ வந்து நான் எப்பயுமே போல் ஹேஷ்டேக் இன்க்ளூட்ஸ் நம்மளோட ஹெடர் ஃபைல் போட்டுட்டு மெயின் போடுறேன். போட்டு டேஸை நான் வந்து இன்புட் ஆகணும், அதனால் இன்புட்டில் நான் வந்து டேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து printfல வந்து என்டர் த டேட்ஸ் அப்படின்னு கொடுத்து, ஸ்கேன்எஃப்பில் வந்து டேஸில் வந்து நம்ம கொடுக்குற நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணுற மாரி நான் செட் பண்ணி வச்சிடறேன். ஸ்கேன்எஃப் %d, ஆம்பர்சன் டேஸ். ஓகே, அடுத்து வந்து இப்போ தான் நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேசிக்கான ஒரு 3 லைன் அதை போட்டாலும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இயர்ஸில் வந்து டேஸை வந்து நான் வந்து 365 டேஸோட இன்ட்டு பண்ணால் எனக்கு வந்து இயர்ஸ் எத்தனை இயர்ஸ்ன்னு வந்து ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நான் வந்து அதை டிக்ளேர் பண்ணிடுறேன் இயர்ஸ். அப்புறமேட்டா வீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணால் அடுத்த வீக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஓகே, வீக்ஸ் அப்படின்னு போடுறேன். அடுத்து வந்து அதையும் பண்ணுறதுக்கு ஈஸி தான். வீக்ஸ் கண்டுபிடிக்க ஒன்றும் இல்லை, வீக்ஸை வந்து மாடலஸ் பண்ணணும். 365 டேஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வீக்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். டேஸ் மாடலஸ் 365/7. ஓகேங்களா. அது டேஸ் கண்டுபிடிக்க வந்து நம்ம டேஸை வந்து இயர் கூடியும் வீக்ஸ் கூடியும் அந்த எத்தனை இன்புட் இயர்ஸ் வருதுல அதை வந்து 365 டேஸ் கூடியும், வீக்ஸ் வந்து 7 கூடியும். 7னா வீக்ஸ் நம்ம மேலே இருக்க அந்த செகண்ட் லைனோட 8th லைனோட ஆன்சரை வந்து இன்ட்டு 7 பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இதில் நான் தெளிவாகவே பண்ணுறேன் பாருங்கள். டேஸ் மைனஸ் இயர்ஸ் வந்து எத்தனை 365 டேஸ், அது கூட ப்ளஸ் பண்ணணும் வீக்ஸ் வந்து இன்ட்டு 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை டேஸ், இயர்ஸ் எத்தனை, வீக்ஸ் எத்தனை, டேஸ் எத்தனை அழகாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். இந்த 3 லைனை போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த கோடே முடிஞ்சிடும். அதான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு printf %d கொடுக்கணும். இயர்ஸ் எத்தனை, வீக்ஸ் எத்தனை அதுமாதிரி கொடுக்குறதுனால இயர்ஸ் ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இயர்ஸ் வந்து %d அப்படின்னு போடுறேன். அடுத்து வந்து நான் நம்மளுக்கு வீக்ஸ் வேணும், டேஸ் வேணும். ஓகேங்களா. இப்போ வந்து வீக்ஸு இயர்ஸ் நான் ஃபஸ்ட்டு இயர்ஸ் போடுறேன், வீக்ஸு அப்புறமேட்டா டேஸ் போடணும். ஓகே, நான் இப்போ அதை அங்கே டிக்ளேர் பண்ணுறேன். எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டிக்ளேர் பண்ணோம்ல /t பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாஷன் எப்படி நம்மளுக்கு ஒரு லைன் விட்டு போடணுமோ அதுமாரி /t வந்து ஒரு டேப் விட்டணும். டேப் கீ வந்து உங்களோட கீபோர்டில் இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ், ஒரு 5 ஸ்பேஸ் கிட்ட விடுன்னு நினைக்கிறேன். அந்த 5 ஸ்பேஸ் உங்களுக்கு ஒன்றா டேப் டீன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து விட்டுரும். ஓகே, நான் இப்போ வந்து இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன அவுட்புட், நான் வந்து இப்போ ஒரு நம்பர் ஸ்பெசிஃபை ஒரு ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 365 டேஸ் இருக்குல்ல, அதை நான் கொடுத்தா எனக்கு வந்து இன்னும் இன்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டேப் டி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் வீக்ஸ் கொடுத்துட்றேன். எத்தனை வீக்ஸ் டேஸ் அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் வீக்ஸு டேஸ் இயர்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்து நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருது பார்த்து 365 டேஸ் போகணும். 1 இயர் 0 வீக்ஸ் 0 டேஸ். எனக்கு வந்து எதுவுமே இல்லை, 1 இயர் தான். அது வந்து 2098 போடுறேன். போகும்போது எனக்கு 5 வருஷம் 39 வீக்ஸ் 0 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. இதுமாதிரி தான் நம்மளோட அந்த பேசிக்கான ப்ரோக்ராமை நம்மளை ரன் பண்ணி பார்த்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுதான் அங்கே சிம்பிளான கோடு. வெறும் 3 லைன் போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக அதை பண்ணிடலாம். கொஷின் பார்க்குறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் லாஜிக் யோசிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.